இப்போ ரீசெண்டாக எலான் மஸ்க் வந்து ட்ரக் யூஸ் பண்ணிட்டு ஜூம் மீட்டிங்கில் பேசினாரு. சில பேர் இதனால் பாதிக்கப்பட தான் போகிறாங்க. அதில் எனக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவாகவே இல்லை. காரணம் இது ஏதோ ஒரு போன வருஷம் இந்த மாதிரி டைமில் சரியாக சொன்னோன்னா ஏப்ரல் 1 யூடியூப்பில் ஹாலிவுட் ஆக்டர் வில் ஸ்மித் ஸ்பெகட்டி சாப்பிட்ற மாதிரியான ஒரு வீடியோ அப்லோட் ஆச்சு. ஜஸ்ட் ஸ்பெகட்டி சாப்பிட்ற வீடியோ தானே, அதில் என்ன இருக்குது அதை பற்றி பேசுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு விஷயமே இருக்குது. இது ஜஸ்ட் வந்து ஒரு யூடியூப் வீடியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு வீடியோ. பட் இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் கூட கண்டுபிடிச்சிடுவீங்க இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோன்னு. காரணம், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். மேஜரான டீட்டெயிலாம் மிஸ் ஆகியிருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்காது. இப்படி நிறைய மிஸ்டேக் பார்த்தாலே நமக்கு தெரியும். சில டெக் எக்ஸ்பர்ட் இந்த ஸ்பெகட்டி வீடியோவை பார்த்துட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ஏஐ ஒரு பேபி மாதிரி, அது இப்போ தான் பிறந்திருக்கு, அது டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க அப்போது. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஏஐயும் டெவலப் ஆனிச்சு. பட் அவங்க சொன்ன மாதிரி ஸ்லோவாக கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு வருஷத்தில். இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு யாரோ 3D ஆர்டிஸ்ட் சாஃப்ட்வேர் மூலிமா ரெண்டர் பண்ண 3D வீடியோ மாதிரி தானே இருக்குது. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண கான்டென்ட் வீடியோ. இதுக்கு முன்னுக்கு அந்த ஸ்பெகட்டி வீடியோ அதில் அந்த 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 மாடலில் மிஸ் ஆன எல்லா விஷயத்தையும் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டியாகவும் இருக்குது, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லை, பார்க்குறதுக்கு ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண கான்டென்ட் மாதிரியே இல்லை, ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதுக்காக ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்பெகட்டி வீடியோவும் இப்போ லான்ச் ஆகியிருக்கிற இப்போ இந்த வீடியோவும் ஒரே மாடலில் வச்சு ட்ரெயின் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இல்லை. அது வேறு, இது வேறு. ஸ்டார்டிங்கில் வில் ஸ்மித் ஸ்பெகட்டி சாப்பிட்ற மாதிரி வீடியோவை லான்ச் பண்ண மாடல் பேர் மாடல் ஸ்கோப். இந்த மாடலுக்கு ஃபண்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ணது நம்ம ஜாக்மா அலிபாபா குரூப்ஸ், அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். பட் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிறது வேறு மாடல், அதுதான் வந்து ஜோரா ஏஐ. இதுக்கு முன்னுக்கு ChatGPT லான்ச் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆனவங்க தான் நம்ம ஓப்பன் ஏஐ. அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஜோரா ஏஐ. இப்போது டாலே இல்லைனா அடாப் ஃபயர்ஃப்ளை கிட்ட நம்ம டெக்ஸ்ட் மூலமாக ஒரு விஷயம் சொன்னால் அது உடனே எப்படி நம்ம சொன்ன டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணி தருமோ அதே மாதிரி தான் இந்த ஜோராவும். பட் ஜோரா பிக்சருக்கு பதிலாக வீடியோவை ஜென்ரேட் பண்ணும். இப்போது ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவாகவே இல்லை. காரணம், இது ஏதோ ஒரு கேமோட ப்ரிவ்யூ மாதிரி இருந்துச்சு, ஒரு 3D வீடியோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ பார்த்தேன். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. யாரும் சினிமா கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ரெட் ஹெல்மெட், ஃபேஸ் டீட்டெயிலிங், இது எல்லாமே ரொம்ப ஒரு ஃபைனஸ் அவுட்புட் மாதிரி இருந்துச்சு. இந்த கிளிப்பை பார்த்தா யாருமே ஏஐ ஜென்ரேட் பண்ண கான்டென்ட் சொல்லவே மாட்டாங்க. பட் இது ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண கான்டென்ட். இதை பார்க்கும்போது ஏஐ ரொம்ப சீக்கிரம் எவால்வ் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. பட் அந்த எவல்யூஷனால் நமக்கு நிறைய புது புது வாய்ப்பும் இருக்குது, பல பிரச்சனையும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாய்ப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினாரியை சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு வச்சுப்போமே, நம்ம கிறிஸ்டோஃபர் நாலனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பெரிய டைரக்டர். இப்போது நான் நம்ம தளபதியை வச்சு ஒரு படம், பெரிய படம் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அதில் ஒரு சீன், நம்ம தளபதி வந்து புழுதி பறக்க வந்து மலையிலேருந்து ஒரு ஜீப் ஓட்டிகிட்டு வர மாதிரியான ஒரு சீன். பட் அந்த சீனை வந்து நான் ஒரு 3 செகண்ட்னா படத்தில் காட்டுவேன்னு வச்சுப்போம். அந்த 3 செகண்ட் சீனுக்கு நான் ஒரு ஜீப்பை ரெண்டல் எடுக்கணும், 200 கோடி சம்பளம் கொடுத்தாலும் தளபதி அந்த ஜீப் ஓட்ட மாட்டார். அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு டூப்மேன், அவருக்கு தனி சம்பளம், அந்த டூப்மேனுக்கு தனி சம்பளம், அப்புறம் ஒரு ட்ரோனை ரெண்ட் பண்ணணும், அந்த ட்ரோனை ஓட்டுற ட்ரோன் பைலட்டுக்கு அவருக்கு தனி சம்பளம், அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஹெல்பர்ஸ், இப்படின்னு ஏகப்பட்ட செலவு அந்த 3 செகண்ட் சீனுக்கு. பட் இப்போ நான் சொன்ன அந்த சீனை 0 பட்ஜெட்லேயே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ எக்ஸ்பென்சிவான சீனை நான் இந்த ஜோரா ஏஐயை வச்சு 0 பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்துருக்கேன். அந்த முடிச்சு கொடுத்தது அந்த 0 பட்ஜெட்டில் முடிச்சதா மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் டைம். அதாவது இப்போ இந்த சொன்ன ஜீப் சீனை ஷூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாளாவது பிடிக்கும். பட் ஜோரா ஏஐயை வச்சு நான் வந்து வித்தின் செகண்ட்ஸில் வந்து இந்த சீனை வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதனால் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான டைம் அண்ட் மணி வந்து ரொம்ப அதிகமாகவே சேவ் பண்ணலாம் இந்த ஏஐயை வச்சு. இது என்ன மாதிரி நிறைய வீடியோ எடிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கிற மாதிரியான ஒரு பீரோல் வேணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் போய் பெக்சல் இல்லைனா பிக்ஸாபே இங்கே போய் வந்து ஃப்ரீ ஸ்டாக் வீடியோ வந்து நான் டெவலப் பண்ணலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேர்டிங் கொடுத்தா, பேர்ட்ஸ் ஃப்ளையிங் வித் பேபிஸ்ன்னு கொடுத்தா நான் தேடுற விஷயம் கிடைக்காது. பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. பட் ஜோராவில் இது ரொம்பவே வந்து பாசிபிள். ஸோ ஒரு க்ரியேட்டராக நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், எந்த விதமான டிலேயும் இல்லாமல் என்னோடய க்ரியேட்டிவை வந்து நான் இது கொட்டலாம்.
இது வந்து கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இந்த ஜோரா ஏஐ கண்டிப்பாக தேடி தரும். அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இப்படி பல இண்டஸ்ட்ரி இதனால் வளர்ந்தாலும் சில பேர் இதனால் பாதிக்கப்பட தான் போகிறாங்க. அதில் எனக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக சில இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட தான் போகுது. ஒரு சினாரியோ சொன்னேன், ஞாபகம் இருக்கா? தளபதி வந்து ஜீப் ஓட்டுற சினாரியோ சொன்னேன். அதில் நிறைய பேருக்கு வந்து ஜாப் வேலை இருந்தது. அதாவது அந்த டூப் மேனுக்கு காடி ஓட்டுற வேலை, அப்புறம் அந்த சீனை கேப்சர் பண்ணுற ஆளுக்கு வந்து ட்ரோன் பைலட் வேலை, இது எல்லாத்தையும் வந்து ஜோரா இல்லாமல் பண்ணிடுவான். இதனால நிறைய மைக்ரோ ஃப்ரீலான்சர், அப்புறம் அந்த ஹெல்பர்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் வேலை இல்லாமல் போகலாம். அவங்களுக்கு ஒரு பொழப்புன்னு ஒன்று இல்லாமல் இந்த ஜோரா ஏஐனால் பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எது ஒரிஜினல் வீடியோ, எது ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ ரீசெண்டாக எலான் மஸ்க் வந்து ட்ரக் யூஸ் பண்ணிட்டு ஜூம் மீட்டிங்கில் பேசினாரு அப்படின்ற ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. பட் அது ஒரு டீப் ஃபேக் வீடியோ. பட் பார்த்த பல பேருக்கு அது ஒரிஜினலாக இல்லை டீப் ஃபேக் வீடியோவானே தெரியல. ஸோ நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் இதனால் கண்டிப்பாக பாதிக்கப்பட போகுது. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் என்னோட ஓன் பாயிண்ட், ஜஸ்ட் எனக்கு வந்து தோணுன பாயிண்ட், அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலையும் ஏஐ. ஒரு பதில் தரலையா ஏஐ, தம்ப்நெயில் செய்ய தெரியலையா வீடியோவுக்கு ஏஐ, ஸ்கிரிப்ட் எழுத தெரியலையா ஏஐ, இப்படி எல்லாத்துக்கும் ஏஐ வந்து ஒரு அன்டினையபிள், அதாவது தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஏஐ எல்லா வேலையும் செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட நாலேஜை வந்து நம்ம இழந்துருவோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஏஐனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதை பற்றி நான் ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன். இப்படி ஸ்கிரிப்ட் எழுதுனால எனக்கு வந்து நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். இதனால என்னோடய அறிவு கொஞ்சம் வளரலாம், கொஞ்சம் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கேன். ஒருவேளை இந்த ஸ்கிரிப்டை ஏஐ ஜென்ரேட் பண்ணி தந்தால் நான் இங்கே நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. ஸோ நாலேஜ் லாஸ் ஏஐ மூலமாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஐ மூலமாக நமக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. இப்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மளோட அட்டென்ஷனை ரொம்பவே உறிஞ்சி எடுக்கும். காரணம், நம்ம லிமிட்டே இல்லாமல் ரீல்ஸ் இல்லைனா டிக்டாக்கு இதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி தள்ளிக்கிட்டே இருப்போம். பட் சில பேர் அதே சோஷியல் மீடியாவை வச்சு மணி ஜென்ரேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம மதன் கௌரி, இமான் காட்சி, MKBHD இவங்க எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு மைல் ஸ்டோன் நட்டுவாங்க. ஒரு விஷயம் புதுசாக வந்தால் உடனே அது வந்து தப்பு, மனித குலத்தையே அழிச்சணும் இப்படியெல்லாம் சொல்லாமல் அதை வச்சு நம்ம எப்படி நாமே அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய கருத்து. இந்த ஏஐ பற்றின என்னோடய சொந்த கருத்து. உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்கும் கண்டிப்பாக. அதை மறக்காமல் அந்த காமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆரோக்கியமான உரையாடலாங்க நிகழ்த்துவோம்.